பிரபல நடிகை ரகுல் பிரீத் சிங்கிற்கு சமீபத்தில் தான் திருமணம் நடைபெற்ற நிலையில் அவரது கணவர் மிகப்பெரிய கடனில் சிக்கி சொத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் பரவியிருக்கிறது. உண்மை என்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தென்னிந்திய திரையுலகில் பிரபல நடிகையாக வலம் வருபவர் ரகுல் பிரீத் சிங். கன்னட திரைப்படமான கில்லி மூலம் திரையுலகில் அடியெடுத்து வைத்தவர் ரகுல். இது செல்வராகவனின் 7G ரெயின்போ காலனியின் ரீமேக். தமிழில் தடையற தாக்க மூலம் அறிமுகமான இவரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது தீரன் அதிகாரம் 1. ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வந்த ரகுல் சூர்யாவின் NGK படத்தில் தனி கவனம் பெற்றார். பல வெற்றி படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக ஜொலித்த ரகுல் பிரீத் சிங் சமீபத்தில் சிவகார்த்திகேயனின் அயலானிலும் கலக்கியிருந்தார். இப்படி திரைப்பயணத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருந்த ரகுல் கடந்த பிப்ரவரி மாதம் தன் நீண்ட நாள காதலரான ஜாக்கி பக்னானியை கரம் பிடித்து வெற்றிகரமாக தன் திருமண வாழ்க்கையிலும் அடியெடுத்து வைத்தார். ரகுலின் மாமனார் யார் தெரியுமா? அவர்தான் பிரபல பாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான பூஜா என்டர்டைன்மெண்டின் நிறுவனர். அந்நிறுவனத்தை ஜாக்கி பக்னானியும் கவனித்து வருகிறார். ஆக மிகப்பெரிய பட தயாரிப்பாளருடன் திருமணம், வெளிநாட்டிற்கு ஹனிமூன் என ஜாலியாக நகர்ந்து கொண்டிருந்த ரகுலின் வாழ்க்கையில் இப்படி ஒரு புயல் வீசும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஜாக்கி பக்னானியின் பூஜா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் சமீபமாக தயாரித்த டைகர் ஷெராஃப், அமிதாப் பச்சன் நடித்த கணபத், அக்ஷயகுமார் நடித்த படே மியான் சோட்டே மியான் ஆகிய படங்கள் மண்ணை கவின. கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் வரையில் நஷ்டமடைந்த நிலையில் கடன் சுமை கழுத்தை நெரித்ததால் மும்பையில் இவர்கள் தங்களுக்கு சொந்தமான 7 மாடி அலுவலகத்தை விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதை விற்கவில்லை என்றும் ஆடம்பர குடியிருப்புகளை அங்கு கட்டப்போவதாகவும் வாசு பக்னானி விளக்கமளித்துள்ளார். அந்நிறுவனத்தில் 80% ஊழியர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதை வாசு பக்னானி மறுத்துள்ளார். சமீபத்தில் தங்கள் நிறுவனம் தயாரித்த படங்கள் தோல்வியடைந்தது வியாபாரத்தின் ஒரு அங்கம்தான் என தெரிவித்த அவர், தாங்கள் கடன் பட்டுள்ளதாக கூறுபவர்கள் நேரே முன்வந்து தங்களுடன் பேச வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எந்த அழுத்தத்திற்கும் மிரட்டலுக்கும் அடிபணிய போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பூஜா என்டர்டைன்மெண்டின் ஊழியர் ஒருவர் வெளியிட்டிருந்த சமூக வலைதள பதிவில் தானும் தங்கள் குழு உறுப்பினர்களும் கடந்த 1 வருடமாக நிலுவைத் தொகையை பெறவில்லை என குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வாசு பக்னானி இந்த விளக்கத்தை தந்துள்ளார். எதுவாயினும் திருமணமான 4 மாதங்களில் ரகுல் பிரீத் சிங்கின் புகுந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை எழுந்துள்ளது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.